திமுக ஆட்சியை பார்த்து பாஜகவுக்கு ஏன் இவ்வளோ பயம்? ஊரே கண்ணு படுற மாதிரி படிச்சு தலை நிமிர்ந்து நின்னு இன்னைக்கு முதல்வர் முன் வைராகியமா பேசுறதெல்லாம் வேற யாரு? இப்ப பாருங்க. நான் முதல்வன் ஸ்கீம். சோ அது மட்டும் இல்லனா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி என் கையில இப்போ இருக்கு. எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மாக்கு காது கேட்காதுல எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமா என் அம்மாக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன பயன்? பெருசா என்னத்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்னு இனி யாராவது கேட்டா வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும். காலை உணவு திட்டத்தால இன்னைக்கு மாணவர்கள் வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த உடனே 75% மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. நான் முதல்வன் திட்டம், மாடல் ஸ்கூல், ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் திட்டம், இப்படி பார்த்து செய்யும் நம்ம திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை பொறுத்து கொள்ள முடியாததால்தான் இன்னைக்கு கல்விக்கான நிதி கொடுக்காம தடை பண்ண பாக்குறாங்க. நம்ம வளர்ச்சியை பார்த்து ஆதங்கப்படுற ஒன்றிய அரசின் பயமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் என்பதே. இனியும் 1000 ரூபாய் போதுமா, காலையில சாப்பாடு போட்டா போதுமான்னு கேட்க வெக்கமா இல்ல?